24 மணி நேரமும் வந்து நீங்க பிஸியாவே இருக்கக்கூடிய ஒரு ஷெட்யூலுக்குள்ள உங்கள பார்க்குறோம். தனிமை இதுல இந்த தனிமையில நீங்க விரும்புறது என்ன சார்? சில தன் பேர் தனிமையே விரும்ப மாட்டாங்க. நீ தனிமை என்பது சில நேரங்களில் எனக்கு மிகுந்த கொடுமை. கொடுமை. உதாரணமாக, நான் என்னுடைய இளம் பிராயத்திலிருந்தே அ. சகோதர சகோதரிகளோடு வளர்ந்தவர்கள். ஒன்றாக அமர்ந்துதான் உணவு உண்ணுவோம். பிறகு கல்லூரியிலே விடுதியிலே இருக்கிற போது நண்பர்களோடு உணவு நண்பர். உண்ணுவோம். பிறகு பயிற்சியிலே இருக்கிற போது நண்பர்களோடு உணவு உண்ணுவோம். எனவே தனியாக உணவு உண்ண வேண்டும் என்பதுதான் எனக்கு மிகப்பெரிய தண்டனை. யாரையாவது அழைத்தாவது அவர்களோடு உணவை பகிர்ந்து கொள்வதும் உணர்வை பகிர்ந்து நெறைய பேர் கொள்வதும் என்னுடைய தனியாவே சாப்பிடுறதுக்கு மட்டுமே இருப்போமே சார். அதனால் அது இரண்டாவது நான் விரும்புவது தனிமை என்பதில் 2 விதம் இருக்கிறது. ஒன்று நாம் பணியாற்றுகிற தனிமை, இரண்டாவது சிந்திக்கின்ற தனிமை. சிந்திப்பதற்கு தனிமை நிறைய தேவை. அதைப்போல சிலவற்றிற்கு பணியாற்றும் போது தனிமை தனிமை. தேவைப்படுகிறது. அந்த சூழல். தனிமை என்பது வேறு, தனித்திருப்பது வேறு. தனிமை என்று சொல்லுகிற போது தட் இஸ் லோன்லினஸ். எஸ். தனித்திருப்பது என்பது அலோன்னஸ். நீங்கள் தனிமையிலே இருக்கிறீர்கள் என்று சொன்னால் யாரோ ஒருவர் வரவில்லையே என்ற வெற்றிடத்தை உணர்கிறீர்கள் என்று பெயர். ஆனால் நீங்கள் தனித்திருப்பது தனித்திருப்பது. என்பது உங்களால் நிரம்பி இருக்கிறீர்கள் என்று பொருள். நீங்கள் தனியாகத்தான் அப்போது இருக்க விரும்புகிறீர்கள் என்பது. எனவே தனிமை என்பது நீங்கள் உணர்கிற போது நீங்கள் யாருமே இல்லையே என்று உணர்கிற போது அது பலவிதமான மனப்பிறழ்வுகளுக்கு இடம் நிச்சயமா. கொடுத்துவிடும். இன்னும் சொல்ல போனால் முதுமையிலே இந்த தனிமையாக உணர்கிறவர்களுக்குத்தான் ஞாபக மறதி நோய் போன்றவை ஏற்படுகின்றன. அதனால்தான் முதுமையிலே தான் நண்பர்கள் நிறைய தேவை. மாலை வேளையிலே பேசிக்கொள்வது, நடைப்பயிற்சிக்கு செல்வது, அல்லது ஏதாவது இலக்கிய நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு சில நண்பர்கள், பேச்சு துணைக்கு ஆள் அதிகம் தேவைப்படுவது முதுமைதான். முதுமையில. இன்னொன்று, நீங்கள் எல்லோரும் இருந்தாலும் ஒரு தனிமையிலே தனிமை. இருப்பீர்கள். அது எப்படி என்றால் உங்களுடைய பண்புகளால் அவர்களிலிருந்து விலகி, இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்திலே ஒரு தாமரை இலையின் மீது தண்ணீர் இருப்பதைப் போல இருக்கிற ஒரு நிலை சில நாட்களில் ஏற்படும். அது எப்போது என்றால் நீங்கள் ஒரு சாட்சியாக என்று பார்க்க வேண்டும். இவை எல்லாம் மாயை என்பதை உணர்கிற போதுதான். வாழ்ந்து கொண்டு இருக்கிற போதே ஜெய கிருஷ்ணமூர்த்தி குறிப்பிடுவதைப் போல அப்சர்வ் த அப்சர்வர் என்பதைப் போல நீங்கள் சற்று விலகி இருந்து பார்க்கிற போது இந்த உலகமே சற்று மாயை. கிளர்ச்சி உடையதாகவும் சில நேரங்களில் அது நகைச்சுவையானதும் கூட தோன்றும். அப்படி நீங்க உங்களுடைய தனிமையில நீங்க எதை விரும்புவீங்க? எனக்கு என்னுடைய தனிமை நீங்க சொன்னீங்க, உங்களால் நீங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய தனிமை அப்படின்னு. அது ரொம்ப நல்லா இருந்தது சார் அந்த இடம். அப்படி இல்லாம உங்களுக்கு ஒரு தனிமை கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அந்த தனிமையை நீங்க எப்படி செலவழிக்க நினைப்பீங்க? நான் எதனோட அது போன்ற சூழல்களில் சிந்திப்பதற்கும் ம். எழுதுவதற்கும் பயன்படுத்திக் கொள்கிறேன். அருமை. சூப்பர் சார். சரி. இப்போ தனிமை சரி. ஓய்வு? ஓய்வு என்பது மனிதனுக்கு இல்லவே இல்லை. ம். லீட்சு என்கிற ஒரு சீன அறிஞரிடம் ஒருவர் கேட்டார், ம். ஓய்வு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று. அவர் ம். சொன்னார், ம். மனிதனுக்கு ஓய்வே கிடையாது என்று அவர் சொன்னார். ம். ம். அவர் சொன்னார், கல்லறையில் தான் ஒரு மனிதன் ஓய்வு எடுக்கிறான் என்று. ஷிவ்குவேரா ஒரு முறை சொன்னார், யாரோ ஒருவர் கேட்டார், நான் நிறைய கனவுகளோடு இருக்கிறேன், என்ன செய்வது என்று. அவரை கல்லறைக்கு அழைத்து சென்று இவர்கள் எல்லோரும் கனவோடு இருந்தவர்கள் தான், நிறைவேறாமல் போய் இவர்கள் கல்லறையிலே இருக்கிறார்கள் என்று. ஆகவே ஓய்வு என்பது மனிதனுக்கு கிடையாது. நீங்கள் இப்போது ஓய்வாக இருக்கிற போது கூட உங்கள் உடலின் அவயங்கள் எல்லாம் உழைத்து கொண்டுதான் இருக்கின்றன. நிச்சயமா. இரண்டாவது, நான் எப்படி ஓய்வை பார்க்கிறேன் என்றால், ஓய்வு என்பது பணி செய்யாமல் இருப்பதல்ல, உங்களுக்கு விருப்பமான பணியை செய்வது. ஆஹா. மூன்றாவது, இதுவரை செய்த பணியிலிருந்து வேறொன்றை செய்வது. செய்வது. உதாரணமாக, ஒரு மருத்துவர் திரைப்படம் பார்ப்பது அவருக்கு ஓய்வு. திரைப்படத்தில் அதுல பணியாற்றுகிறவருக்கு அது ஓய்வாக இருக்காது. இருக்காது. எனவே எது ஓய்வு என்பதை நீங்கள் தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். எதுவும் செய்யாமல் இருப்பது ஓய்வு அல்ல. உங்களுக்கு வழக்கமாக செய்வதிலிருந்து சற்று விலகி செய்வதுதான் ஓய்வு. ஓய்வு. அதனால்தான் திச் நாட் ஹாம் அவருடைய ஆசிரமத்திலே ஞாயிற்றுக்கிழமையை ஒரு சோம்பேறி நாள் என்பார்கள். அன்று அனைவருமே நிதானமாக நடப்பார்கள், நிதானமாக சாப்பிடுவார்கள், நிதானமாக எழுந்திருப்பார்கள். ஒவ்வொன்றையும் அவர்கள் தியானமாக செய்கிறார்கள். நாம் தியானமாக செய்வதுதான் ஓய்வாக இருப்பது. ஓய்வு ஒவ்வொன்றையும் என்பது விழிப்புணர்வோடு செய்வதுதான் ஓய்வாக ஓய்வு. இருப்பது. எனவே ஓய்வு என்பது ஒன்றும் செய்யாமல் இருப்பதல்ல, ஒன்றிலிருந்து ஒன்றை மாறுபடுத்தி செய்வது, வேறுபடுத்தி செய்வது. அதுதான் ஓய்வாக இருக்க முடியும்.
அருமை சார். ஓய்வு என்பது புலன்களை புறக்கணிப்பதல்ல, புதுப்பிப்பது அப்படின்னு புதுப்பித்துக் கொள்வது. எங்கேயோ படிச்ச ஒரு செய்தி. இப்போ நீங்க சொல்லும்போது அது நினைவுக்கு வருது. நேர நிர்வாகம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அ அது அதுவும் உங்ககிட்ட இருந்து நாங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிடணும். ஏன் அப்படின்னா, அத்தனை ஒரு பணிச்சூழலுக்கு நடுவுல உங்களுடைய அ படைப்புகளா இருக்கட்டும், அழகா ஒரு உதாரணம் சொன்னீங்க. ஒரு பெண்மணி உங்கள தேடி வந்து தன்னுடைய அம் தன் குடும்பம் சார்ந்த ஒரு மனச்சோர்வு உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கக்கூடிய அளவுக்கு வந்து நீங்க மக்களோட இணக்கமாவும் இருக்கிறீங்க. ஸோ இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நேர நிர்வாகத்த நீங்க எப்படி நேர நிர்வாகம்னு சொல்றத விட, நேர மேலாண்மைய நீங்க எப்படி வகுத்துக்கிறீங்க சார்? அந்த சிம்மாசன சீக்ரெட் என்ன? உங்களுடைய புக்ல இருந்தே. நேரம் என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது என்பது சரியல்ல. ஒருவருக்கு ஹக்கீம் சனாய் என்பவர் வால்டு கார்டன் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதிலே அவர் சொல்கிறார், 24 மணி நேரம் என்று சொல்லாமல் 48 மணி நேரமும் என்று சொல்கிறார். ஒரு மனிதனுக்கு எப்படி 48 மணி நேரம் கிடைக்கும் என்றால், அவன் உள்ளுக்குள் வாழ்கிற நேரம் 24 மணி நேரம், வெளியே வாழ்கிற புறச்சூழல். நேரம் 24. மொத்தம் 48 மணி நேரம் என்று குறிப்பிடுகிறார். ம். இதிலே நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் மனிதனை விலங்குகளிடமிருந்து வேறுபடுத்தி காட்டியது என்பதற்கு மனிதன் எப்படி பேராற்றல் மிக்கவன் ஆனான் என்கிற ஒரு நூல் இருக்கிறது. அதிலே முக்கியமான ஒரு கருத்து, எந்த விலங்குமே ஒரு கருவியை தயார் செய்வதில்லை. தன்னுடைய நகத்தால் தான் சிங்கம் வேட்டையாட வேண்டும், தன்னுடைய பற்களால் தான் புலி வேட்டையாட வேண்டும், தன்னுடைய சிறகால் தான் ஒரு பருந்து பறந்து செல்ல வேண்டும், அதனுடைய கால்களில் இருக்கிற அந்த நகத்தால் தான் பிடித்து அதை மேலே தூக்கி கொண்டு வர வேண்டும். ஆனால் மனிதன் ஒருவன் தான் கருவிகளை செய்தான். உதாரணமாக, நீங்கள் மிதிவண்டியிலே போவதை விட பேருந்திலே சென்றால் நேரத்தை மிச்சப்படுத்துகிறீர்கள். மிச்சப்படுத்தலாம். அந்த பேருந்திலே செல்வதை விட நீங்கள் மெட்ரோ ரயிலிலே சென்றால் இன்னும் மிச்சப்படுத்துகிறீர்கள். நீங்கள் இங்கிருந்து டெல்லிக்கு தொடர் வண்டியிலே செல்வதை விட விமானத்தில் விமானத்தில். சென்றால் இன்னும் நேரத்தை மிச்சப்படுத்துகிறீர்கள். ஆகவே மனிதன் நேரத்தை உருவாக்குகிறான். நேரத்தை உருவாக்கிய காரணத்தால் தான் மனிதன் பேராற்றல் மிக்கவனானான். வாழ்க்கையிலே யாரெல்லாம் நிறைய சாதித்தார்கள் என்பதை பாருங்கள். 500 புத்தகங்களை எழுதினார் ஐசக் ஆசிமோவ். 37 மகத்தான நாடகங்களை எழுதினார் ஷேக்ஸ்பியர். பல்வேறு விதமான கருவிகள், 1000த்திற்கும் மேற்பட்ட கருவிகளை கண்டுபிடித்தார் எடிசன். எத்தனையோ மலைகளில் ஏறி கீழே இறங்கினார் ஹிலாரி. இவர்களெல்லாம் சாதித்ததற்கு காரணமே அவர்கள் நேரத்தை மேலாண்மை செய்யவில்லை, நேரத்தை உருவாக்கினார்கள். மற்றவர்கள் 1 மணி நேரத்தில் செய்வதை அவர்கள் 20 நிமிடங்களில் செய்தார்கள், 10 நிமிடங்களில் செய்தார்கள். ஒரு புத்தகத்தை மற்றவர்கள் ஒரு நாள் முழுவதும் படித்தால் இவர்கள் வேகமாக படித்து 1 மணி நேரத்திலேயே அதில் இருப்பதை கரைத்து குடித்தார்கள். இப்படி யாரெல்லாம் நேரத்தை உருவாக்குகிறார்களோ அவர்கள்தான் மகத்தான சாதனைகளை மானுடத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த நேரத்தை உருவாக்கக்கூடிய தன்மையில நீங்க எப்படி அதை பயன்படுத்துறீங்க சார்? இவை பயன்படுத்த பயன்படுத்த நீங்கள் எதையும் எளிதாக்கி கொள்ளலாம். உதாரணமாக, ஒரு செய்தியை ஒரு செயலை நீங்கள் செய்ய தொடங்குகிறீர்கள். தொடக்கத்திலே உங்களால் நேரத்தை உருவாக்க முடியாது. விழிப்புணர்வின் மூலமாக உங்களால் நேரத்தை உருவாக்கிவிட முடியும். ஒரு புத்தகத்தை மற்றவர்கள் 5 நிமிடத்தில் படிப்பதை நீங்கள் 1 நிமிடத்தில் படித்துவிட முடியும். பக்கத்தை படிப்பதைப் போல பத்தியை படிக்க முடியும். இந்த வார்த்தைக்காக தான் சார். ஏன் அப்படின்னா, ஒரு 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 பத்தியை படித்து முடிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்திகளின் சாராம்சத்தை நம்ம உள்வாங்க முடியும். இது பயிற்சியின் மூலமாகத்தான் வரும் அப்படின்றத வந்து நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த உங்களுடைய தன்மை உங்க படைப்புகள்ல வெளிப்படுறதையும் நாங்க பார்க்குறோம். அதனால தான் இந்த கேள்வி. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு ஒரு பத்திக்கும் ஒரு பக்கத்திற்கும் உண்டான அந்த வேறுபாடு. சரி சார். இப்போ பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ஒரு 2 நிமிடம் மௌனமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நமக்கு தோணும் சில நேரங்கள்ல. ஆனா அந்த மௌனமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பலமா, மிகப்பெரிய வலிமையா நமக்கு அமைஞ்சிருக்கும். அப்படி நீங்க மௌனத்தோட வலிமையை உணர்ந்த ஒரு தருணம் எது சார்? நீங்கள் ஜான் கேஜ் என்பவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது. அவர் ஒரு இசை வல்லுனர். அவர் ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்தினார். அந்த இசை நிகழ்ச்சி, அதற்கு பெயரே 4 நிமிடம் 33 வினாடி. அதுதான். அந்த அந்த நிகழ்ச்சி அரங்கத்திலே அனைவரும் கூடியிருந்தார்கள். அப்போது இசைக்கப்படும் என்று நினைத்து அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த போது ஒரு பியானோவிலே ஒருவர் வந்து அமர்கிறார். அவர் அதை திறக்கிறார், மூடுகிறார். 4 நிமிடம் 33 வினாடிகள் எதையுமே இசைக்கவில்லை.
அங்கே இருந்த அத்தனை பேருமே, பார்வையாளர்கள் அத்தனை பேரும் கொதித்து போகிறார்கள், கத்துகிறார்கள், ஏமாற்று வித்தை என்று சொல்கிறார்கள். ஜான் கேஜ் குறிப்பிடுகிறார், இந்த 4 நிமிடம் 33 வினாடிகள் கூட உங்களால் மௌனமாக இருக்க முடியவில்லை என்று. இரண்டாவது, நான் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மௌனம் என்பது வேறு, நிசப்தம் என்பது வேறு, அமைதி என்பது வேறு. உதாரணமாக, நாம் அனைவருமே பேசாமல் இருந்தால் அது அமைதி. அமைதி. நாம் எந்த பாத்திரத்தையும் உருட்டாமல் இருந்தால் அது நிசப்தம். ஆனால் புற அமைதியை மட்டுமல்ல, உள் அமைதியும் குறிப்பதுதான் மௌனம். மௌனம் என்பது சொற்கள் இல்லாமல் இருப்பது அல்ல, எண்ணங்கள் இல்லாமல் இருப்பது. எண்ணங்கள் இல்லாமல். அந்த எண்ணங்கள் இல்லாத நிலைமையைத்தான் தாயுமானவர்கள் போன சும்மா இரு சொல்லற என்றால் உள்ளத்திலேயே சொல் இல்லாமல் இருப்பது, அதைத்தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அருணகிரிநாதரும் அதைத்தான் கூறுகிறார். ஆகவே பட்டினத்தார் கூறுவதும் அதுதான். ஏனென்றால் சொல்லும் பொருளும் அற்று வாழ்வதுதான் மிக மகத்தான ஒரு மௌனமாக இருக்க முடியும். அந்த மௌனத்தை எளிதிலே கைக்கொள்வது மிகவும் கடினம். மனத்தை நீங்கள் உற்று நோக்க வேண்டும், எண்ணங்களை உற்று நோக்க வேண்டும், எண்ணங்களுக்கு இடையே இடைவெளி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும், அவற்றை அதிகப்படுத்த வேண்டும். ஜே கிருஷ்ணமூர்த்தி சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் என்று குறிப்பிடுவார். நீங்கள் எண்ணங்களை பார்த்து கொண்டே இருங்கள், எதையும் தேர்ந்தெடுக்காதீர்கள். உலகத்திலே 3 முக்கியமான கண்டுபிடிப்புகள். ஒன்று, மனிதன், இந்த உலகம் என்பது, பூமி என்பது இயற்கையின் மையப்பகுதி அல்ல என்று கண்டுபிடித்தவர் கோப்பர்னிக்கஸ், அதை வழிமொழிந்தவர் கலீலியோ. இரண்டாவது, மனிதன் என்பவன் படைப்பின் முக்கிய மையப்பகுதி அல்ல என்று சொன்னவர் சார்ல்ஸ் டார்வின், அதே நேரத்தில் அதை முன்வைத்தவர் ஆல்ஃபிரட் ரசல் வேலஸ். மூன்றாவது, மனம் என்பது மனிதனின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று சொன்னவர் ஃப்ராய்ட். எனவே இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு கூறியதைப் போல மனத்தை நாம் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள முடியாது. மனத்தை நீங்கள் கவனித்து கொண்டே இருங்கள். அப்படி கவனித்து கொண்டே இருக்கிற போது இந்த எண்ணங்கள் எல்லாம் சிறிது சிறிதாக கட்டுப்பட ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் ஏற்படுவது தான் ஒரு மௌனம். அது 1 நிமிடமாகவோ 2 நிமிடமாகவோ இருந்தால் கூட அது மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்தும். அருமையா சொன்னீங்க சார். பாரதி கூட சொல்லியிருப்பாரு, கடமையாதன மௌனம் போற்று என்று பாரதியார் குறிப்பிடுகிறார். கடமையாவன தன்னை கட்டுதல். இந்த தன்னை கட்டுதல் போற்றுதல் அப்படின்றது வந்து மீண்டும் அதே பயிற்சி மட்டும்தான் இல்லையா? அதுதான் கேட்டேன், அந்த மௌனத்தோட வலிமையை உங்க வாழ்க்கையில உணர்ந்திருக்கீங்களா? மௌனம் என்று சொல்வதை விட நாம் எல்லாம் மௌனத்தை நிர்வாகத்திலே கடைபிடிக்க முடியாது. நாம் கடைபிடிப்பதெல்லாம் அமைதியை. அமைதியை சில நேரங்களில் சிலவற்றிற்கு அமைதியாக இருப்பதே மிகப்பெரிய பயனை கொடுக்கும். தவறு செய்துவிட்டு ஒருவர் வந்து நிற்கிறார் என்றால் 2 நிமிடங்கள் நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள், தண்டனை அவருக்கு. அதுவே அவருக்கு மிகப்பெரிய உறுத்தலாக இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய இல்லத்திலேயே நீங்கள் வழக்கமாக பேசுவதிலிருந்து 2 நிமிடங்கள் நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள், அந்த அமைதி அனைவருக்குமே மிகப்பெரிய துன்புறுத்தலாக இருக்கும். அமைதியை ஏற்றுக்கொள்வதும் மௌனத்தை ஏற்றுக்கொள்வதும் சாதாரணமானவை அல்ல. நாம் இரைச்சலை தான் நேசிக்கின்றோம், சப்தங்களைத்தான் நேசிக்கிறோம். அதனால்தான் அப்துல் ரஹ்மான் எழுதினார், நீங்கள் சப்தங்களைத்தான் வழிபடுகிறீர்களே தவிர அர்த்தங்களை அல்ல. அருமை சார். உங்களுடைய தினசரி பழக்கம்? தினசரி பழக்கம் என்பது ஒரே மாதிரி இருக்க முடியாது, பணிக்கு ஏற்ப மாறும். உதாரணமாக, நீங்கள் மாவட்ட ஆட்சியராக இருக்கிற போது 4 மணிக்கு எழுந்து சில பணிகளை செய்வீர்கள். இரவு சில நேரங்களில் 12 மணி 2 மணி கூட ஆகும். எனவே இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி இந்த நேரத்தில் எழ வேண்டும், இந்த நேரத்தில் தூங்க வேண்டும் என்று நாம் வகைப்படுத்தி கொள்ள முடியாது. கடைசியாக தலைமைச் செயலாளராக இருந்தபோது நான் 4 மணி, சில நேரங்களில் 3:30 மணிக்கு கூட எழுந்து விடுவேன். அந்த 3:30 மணிக்கு எழுந்து முதல் நாள் வந்த தபால்களை எல்லாம் பார்த்து அவற்றிலே பக்கத்திலே குறிப்புகளை எல்லாம் எழுதி எந்த அலுவலருக்கு அது போக வேண்டுமோ அதை நான் என்னுடைய வாட்ஸ்அப்பிலே அனுப்பி நடவடிக்கை எடுக்க சொல்லி அனுப்புவேன். அதற்கு பிறகு நடைப்பயிற்சி சிறிது நேரம் செய்துவிட்டு தொலைபேசிகள் எல்லாம் அழைப்புகளை எல்லாம் எதிர்கொண்டு விட்டு 8:30க்கு என்னுடைய வீட்டிலிருந்து கிளம்புவேன். 9 மணிக்கு முன்பு நான் என்னுடைய அலுவலகத்திற்கு சென்று விடுவேன். இரவு நான் 9 மணிக்கு 9:30 மணிக்கு அலுவலகத்திலிருந்து புறப்படுவேன். சில நேரங்களில் தாமதம் ஆனாலும் ஆகும். இது என்னுடைய தினசரி அட்டவணையாக அப்போது இருந்தது. இப்போது ஓய்வு பெற்றுவிட்டேன். ஆனாலும் உங்களுடைய உயிரியல் கடிகாரம் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பதில்லை. அதனால் வழக்கம் போல 4 மணிக்கு முழிப்பு வந்து விடுகிறது. எதையாவது படித்து கொண்டு இருக்கிறேன். இரவு 10, 10:30 மணிக்கு படுத்து விடுகிறேன். எழுதி கொண்டிருக்கிறேன், சில நேரங்களில் பேசுகிறேன்,
சில நேரங்களில் உங்களை போன்றவர்களுக்கு நான் நேர்முகம் கொடுக்கிறேன். அருமை சார். இப்படி காலம் செல்கிறது. இது வந்து ஒரு 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 பயனுள்ள செலவழிப்பு இல்லையா இது? பயன் இருக்கிறதா இல்லையா என்று நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எவையெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறதோ, அறத்தின் பார்ப்பட்டதோ, அது அறச்செயல். நிச்சயமாக பயனுள்ளதாகத்தான் இருக்கும். அருமை சார். இப்போ இவ்ளோ ஒரு உங்களை நீங்க வந்து சரியா முறைப்படுத்தி, இப்போ அதிகாலை எழுந்ததிலிருந்து இரவு வரைக்கும் வந்து ஒரு பட்டியல் போட்டு கொண்டு போறீங்க. ஆனா இதையெல்லாம் தாண்டி நட்பு பல நேரங்கள்ல நமக்கு வந்து அப்படியே மனதுக்கு இப்படி அணை போட்டு அப்படி நம்மள நெறிப்படுத்தி கொண்டு போகக்கூடியது. உங்கள பொறுத்த வரைக்கும் நட்பு சுகமா, சுமையா? நட்பு சுமையாகவே ஒருபோதும் இருக்க முடியாது. உங்களுடைய யாராவது பணிக்கு தொந்தரவாக அப்படின்னு எப்பவாவது அப்படி நினைத்ததுண்டா? நினைக்க நல்ல நண்பர்கள் யாரும் உங்களுக்கு தொந்தரவாகவே இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் சூப்பர் சார். சந்தர்ப்பவாதிகள் மட்டும்தான் உங்களுடைய பதவிக்காகவும், உங்களுடைய பணிக்காகவும், உங்களுடைய அந்தஸ்துக்காகவும் உங்களிடம் நட்பு வைத்திருப்பார்கள். நல்ல நண்பர்கள் இந்த நேரத்தில் அவரை தொல்லை செய்யக்கூடாது என்று உங்கள் பக்கமே வரமாட்டார்கள். அப்படிப்பட்ட நண்பர்கள் எனக்கு வாய்த்தார்கள். நான் சொல்வதெல்லாம் நண்பர்கள் என்றால் அவை நட்சத்திரங்களைப் போல இருப்பவர்கள் அல்ல, விரல்களைப் போல இருப்பவர்கள். 4-5 பேர்கள் தான் உங்களுக்கு நண்பர்களாக இருக்க முடியும். ஒரு 10 பேருக்கு மேல் நண்பர்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களெல்லாம் தெரிந்தவர்கள். நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். அத்தனை பேரையும் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டு விடுவோம். நாம் மகிழ்ச்சி இல்லாமல் போய்விடுவோம். உண்மையிலேயே உங்களுக்கு நண்பர்களாக வாய்க்கப்பட்டவர்கள் 4-5 இருந்தால்தான் அவர்கள் நண்பர்களாக இருக்க முடியும். அவர்கள் சாய்ந்து கொள்கிற தோள்களாக இருப்பார்கள். உங்கள் கண்களிலே வருகிற கண்ணீரை துடிக்கிற கரங்களாக இருப்பார்கள். அவர்கள் உங்கள் பாதங்கள் வலிக்காமல் இருக்க பஞ்சுமெத்தையாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட நண்பர்களை நீங்கள் பெற்றிருந்தால் அவர்கள் எந்த நேரத்திலுமே சுகமாகத்தான் இருப்பார்கள். சுமையாக ஒருபோதும் இருக்க மாட்டார்கள். நான் மிகப்பெரிய பணிகளிலே இருக்கிற போது என்னுடைய ஆழ்ந்த நண்பர்கள் எந்த ஒன்றுக்காகவும் என்னை நெருங்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் நான் தான் அவர்களை கைபேசியிலே தொடர்பு கொள்ள வேண்டும். அப்போது அவர்கள் சொல்வார்கள், உங்களை தொல்லை செய்யக்கூடாது என்பதற்காக நான் வரவில்லை என்று. எனவே நல்ல நண்பர்கள், உண்மையான நண்பர்கள். ஏனென்றால் அரிஸ்டாட்டில் 3 விதமாக நெகோமிஷியன் எத்திக்ஸ் என்கிற அந்த புத்தகத்தில் வகைப்படுத்துகிறார். ஒன்று, இருவருக்கும் ஒரே விதமான விருப்பம் இருக்கும். டென்னிஸ் விளையாடுவதற்காக நண்பர்களாக இருப்பது, கால்பந்து விளையாடுவதற்காக நண்பர்களாக இருப்பது. கால்பந்து விளையாடிய பிறகு அவர் வேறு, நீங்கள் வேறு. அடுத்ததாக இருவருக்கும் ஒரே விருப்பம் இருக்கும், அதனால் நண்பர்களாக. அல்லது உதாரணமாக உங்களுக்கு அவர் தேவைப்படுவார், அவர் உங்களுக்கு தேவைப்படுவார் என்று நட்பு வைத்துக் கொள்வது. இது 2வது வகை. 3வது, நட்புக்காகவே நட்பு வைத்துக் கொள்வது. எனக்கு அப்படிப்பட்ட 3வது வகை நண்பர்கள் நிறைய பேர் அமைந்தார்கள் என்பதுதான் மகிழ்ச்சிக்குரியது. அப்படி குறிப்பிட்டு உங்களுடைய வாழ்வியல்ல நீங்க சொல்லக்கூடிய நண்பர்கள்? குறிப்பிட்ட எனக்கு நான் எப்போது சாதாரணமான ஒரு பணியிலே, ஒதுக்கப்பட்ட ஒரு பணியிலே அமர்ந்தேனோ அப்போதுதான் எனக்கு நல்ல நண்பர்கள் கிடைத்தார்கள். நான் மதுரையிலே ஒழுங்கு நடவடிக்கை ஆணையராக 5 ஆண்டுகள் பணியாற்றினேன். அப்போது எனக்கு அற்புதமான நண்பர்கள் அமைந்தார்கள். இன்றும் அவர்கள் நண்பர்களாக. மதுரைக்கு சென்றால் ஒரு திருவிழாவை போல இருக்கும். அதிலே தெரிந்தவர்களும் உண்டு, நண்பர்களும் உண்டு. அற்புதமான நண்பர்கள். அவர்கள் இப்போதும் தொடர்பிலே இருக்கிறார்கள், நீடிக்கிறார்கள். நட்பு அப்படின்னு கேட்கும்போது வந்துட்டு நீங்க சொன்ன இந்த விஷயங்கள்ல நண்பர்கள் வந்து நட்சத்திரங்கள் அல்ல, விரல்கள். அது இன்னமும் வந்து ஆழமா சிந்திக்கக்கூடிய ஒரு செய்தி. நான் எப்போதுமே சொல்வது, 4 நண்பர்கள் கிடைத்தால் நீங்கள் நரகத்திற்கு கூட போகலாம். ஏனென்றால் அந்த நண்பர்கள் நரகத்தையே சொர்க்கமாக்கி விடுவார்கள். அருமை சார், அருமை. உண்மைதான். அது அது ஒரு நட்பின் மேலீடு அது. உங்களுக்கு நிறைய பயணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமைஞ்சது. உங்களுக்கு அந்த பயணத்துல வந்து நீங்க பிடிச்சும் வந்து ரசிச்சும் அந்த பயணங்களை வந்து நீங்க மேற்கொள்றீங்க. அப்படி பயணம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் என்ன? கற்றதும் பெற்றதும்னா என்ன சொல்லுவீங்க? நான் வெளிநாடுகளுக்கு அதிகமாக பயணம் செய்ததில்லை. ஆனால் இந்தியாவிலே நிறைய பயணம் செய்திருக்கிறேன், தமிழ்நாட்டிலே நிறைய பயணம் செய்திருக்கிறேன். பெரும்பாலும் நான் விரும்புவது தொடர் வண்டிகளிலே பயணம் செய்வது. அதிலும் பகல் நேரங்களில் 2ஆம் வகுப்பிலே பயணம் செய்வது மிக பிடிக்கும். ஏனென்றால் மனிதர்களை நிறைய நீங்கள் சந்திக்கலாம், அவர்களுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்கலாம். ஒரு சிறுகதைக்கான குறிப்பை கூட நாம் பெற்றுவிட முடியும். உதாரணமாக, நான் டெல்லியிலிருந்து பயிற்சியின் போது சென்னைக்கு வருகிற போது சந்தித்த நிகழ்வுகளை வைத்து, எப்படி ஜான்சியிலே பூசணிக்காய் அல்வாய் கிடைக்கிறது, நாக்பூரிலே ஆரஞ்சு பழம் கிடைக்கிறது என்பதிலிருந்து வைத்து மாயைகள் என்கிற ஒரு கதையை எழுதினேன். இந்த மாயைகள் என்கிற கதையே இந்த பயணத்தின் அடிப்படையிலே எழுதப்பட்டது தான். ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு ஒரு சிறுகதையோ ஒரு நாவலையோ யோசிப்பதற்கான அவகாசத்தை பெற்றுத்தந்து விடுகிறது.
பயணம் செய்கிற போது ஒன்றை நான் கவனித்தேன். அதாவது மனிதர்கள் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி தான் இருக்கிறார்கள். நம் நிறம் வேறுபடலாம், உயரம் வேறுபடலாம், நம் கல்வி தகுதி வேறுபடலாம், நம்முடைய செல்வம் வேறுபடலாம். ஆனால் அடிப்படையில் மனிதர்கள் ஒருவர் தான். நான் இமயமலையிலே இருக்கிற பழங்குடியின மக்களை சந்தித்து பேசியிருக்கிறேன். அதே நேரத்தில் டெல்லியிலே இருக்கிற மேட்டுக்குடியினரை பார்த்தும் பேசியிருக்கிறேன். அடிப்படையில் மனிதர்கள் நல்லவர்கள், மேன்மையானவர்கள். அவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் சிலவற்றை குணங்களில் கிரகித்துக் மாற்றம். கொள்ள வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறார்கள். மனிதர்களை நேசிப்பதுதான் பயணத்திற்கான முதற்படி என்று கூட நினைக்கிறேன். எந்த மொழியுமே தெரியாமல் என்னிடம் அன்பு காட்டியவர்களை நான் பார்த்திருக்கிறேன். எந்த மொழி என்று கூட தெரியாது, ஆனால் அன்பு காட்டியவர்களை பார்த்திருக்கிறேன். அந்நிய தேசத்திலே நான் விபத்துக்குள்ளான போது அங்கே இருந்தவர்கள் என்னை அண்ணா என்று அழைத்து என்னை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதை பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கு நான் யார் என்று தெரியும். தெரியாது. அதனால் நான் ஒன்றை சொல்கிறேன், அடிப்படையில் மனிதர்கள் மேன்மையானவர்கள். அவர்களிடம் இருக்கிற மேன்மையை நாம் வெளிக்கொண்டு வருவதற்குத்தான் எழுத்து தேவைப்படுகிறது, பேச்சு தேவைப்படுகிறது, இலக்கியம் தேவைப்படுகிறது, வானொலி தேவைப்படுகிறது. நிச்சயமா. அதுதான் ஊடகம் இல்லையா? சரி சார். இப்போ பயணங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய அந்த சந்தித்ததும் சிந்தித்ததும் அது அதுல அந்த மாதிரியான செய்திகளை கொடுக்கறதுக்கு இந்த பயணங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு அடித்தளமா இருக்கு? ஏன்னா எந்த ஒரு படைப்பாளரும் வந்து ஒரு கருவை எங்கிருந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னா சமூகத்துல இருந்துதான். சமூகத்துல தான் பார்த்ததை பதியமிடுறதுக்கு தான் வந்து அந்த எழுதுகோள் அப்படின்ற ஒரு இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இதை தாண்டி வந்து உங்களை மாற்றிய ஒரு சொல் அல்லது ஒரு நிகழ்வு. மனிதர்களுக்கு உதவுகிற போது கிடைக்கிற மகிழ்ச்சி எவ்வளவு மேம்பட்டது என்பதை நான் கல்லூரியில் கற்றுக்கொண்டேன். ஒரு முறை நானும் என் நண்பர் மணிக்குமாரும் விடுதியிலிருந்து கோயம்புத்தூர் பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த போது அங்கிருந்து கிளம்பி நாங்கள் சேலத்திற்கு வந்தோம். அப்போது ஈரோடிலே அந்த பேருந்து இருக்கிறது. ஈரோட்டிலே ஒரு பெண்மணி, எங்கள் கோவையிலிருந்து ஒரு பெண்மணி நிறைய மூட்டை முடிச்சுகளோடு பயணம் செய்தார். அந்த பெண்மணி இறக்க யாராவது வருவார்கள் பேருந்து நிலையத்திற்கு என்று எதிர்பார்த்தார். யாருமே இறக்குவதற்கு வரவில்லை. பதறி போய்விட்டார். ஏனென்றால் நிறைய மூட்டை முடிச்சுகள். நானும் என்னுடைய நண்பரும் அந்த மூட்டைகளை எல்லாம் இறக்கி கீழே வைத்து அந்த பெண்மணிக்கு உதவினோம். கல்லூரியிலே படிக்கிற மாணவர்கள் அந்த அளவுக்கு பொறுப்புணர்வுடன் இருப்பார்களா என்கிற யோசனை அந்த பெண்மணிக்கு இருந்தது. நாங்கள் இருவரும் உதவியதை பார்த்து வாழ்த்திய ஒன்று என் மனத்திலே ஆழமாக பதிந்தது. மற்றவர்களுக்கு நன்மை செய்தால் கிடைக்கிற மகிழ்ச்சியை விட உயர்ந்த மகிழ்ச்சி எதுவும் இருக்க முடியாது. நாம் உண்பதை விட மற்றவர்கள் உண்பதற்கு கொடுத்து அவர்கள் வயிறு நிறைந்திருப்பதை பார்க்கிற போது மகிழ்ச்சி ஏற்படும் என்பதை பாரதிதாசன் குறிப்பிட்டிருப்பார். இட்டுப்பார் உண்டவர்கள் இன்புற்றிருக்கையிலே தொட்டுப்பார் உன்னெஞ்சை தோன்றும் இன்பம் என்று. அதை போல அடுத்தவர்களுக்கு நன்மை செய்வதில் தான் நம்முடைய மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை அந்த நிகழ்வு எனக்கு வெளிப்படுத்தியது. நம்மால் எதுவும் முடியாது என்கிற எண்ணம் இருந்தால் கூட அதை நாம் வைராகியமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்கு 2-3 சம்பவங்கள் இருக்கின்றன. ராயக்கோட்டையிலே நான் இந்த குடிமை தேர்வுகளுக்காக படித்து கொண்டிருந்தேன். அங்கே தான் நான் வேளாண் அலுவலராக இருந்தேன். மிகவும் பிற்பட்ட இடமாக அப்போது இருந்தது. இரவு நேரத்தில் அமர்ந்து படித்து கொண்டிருக்கும் போது 1 மணி அளவிலே கீழே இறங்கி வந்து இரவு 1 மணிக்கு அங்கே இருக்கிற தேநீர் கடையிலே தேநீர் அருந்தி விட்டு போய் படிக்க வேண்டும். வேளாண் அலுவலராக பணியாற்றுவேன். 10 மணியிலிருந்து 6 மணி வரை பணி. அதற்கு பிறகு படிப்பது தேர்வுக்காக, குடிமை பணி தேர்வுக்காக. அப்போது ஒருவர் சொன்னார், இந்த இடத்திலிருந்து படித்து நீங்கள் தேர்வாக முடியுமா என்றார். அது நாம் தேர்வாகி காட்ட வேண்டும். ஏன்னா அந்த பருவத்திலே, இளமை பருவத்திலே அதையெல்லாம் சாதிக்க நிரூபிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். அது ஒன்று. இதை போல எண்ணற்ற நிகழ்வுகள். காஞ்சிபுரத்திலே பேருந்து நிலையத்தை முதல் நாள் பார்வையிட போகும்போது இதை இத்தனை பேரும் மாவட்ட ஆட்சியர்கள் பார்த்து விட்டார்கள், இது இப்படித்தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். 6 மாதத்தில் அதை புதுப்பித்து முதன்மை பேருந்து நிலையமாக மாற்றினோம். இதை போல எண்ணற்ற நிகழ்வுகள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் ஏற்படுகிற மகிழ்ச்சி கல்லூரி பருவத்தில் நாங்கள் முழுமையாக உணர்வதற்கான வாய்ப்பாக இருந்தது. சரி சார். இப்போ அச்சம், பயம் ரெண்டுக்கும் வந்து ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கு இல்லையா? நீங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க? அச்சம் என்பது ஒரு ஃபோபியா, அளவு கடிந்த ஒரு பயத்தை தான் நம்ம அதீத பயம் என்பதைத்தான் அச்சம் என்கிறோம். பயம் என்பது இயற்கையாக இருப்பது. உண்மையிலேயே சொல்ல போனால் பயம் என்கிற ஒன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் சற்று இருந்துதான் தீர வேண்டும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். உதாரணமாக
பயம் என்று சொல்கிற போது ஒருவருக்கு பயம் ஓரளவுக்கு இருக்கிறது, அந்த பயத்தை அவர் கட்டுப்படுத்தி கொண்டு செயலாற்றுகிறார் என்று சொல்வதுதான் தைரியம், துணிவு. துணிவு. துணிவு, நான் அவர் துணிவோடு இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு பொருள் அவர் பயத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார். வைத்திருக்கிறார். பயமின்மை என்பது வேறு. அதைத்தான் நாம் இளம் கன்று பயமறியாது என்று சொல்கிறோமே தவிர துணிவாக இருக்கிறது. ஏனென்றால் அதற்கு விளைவுகள் தெரியாது. தெரியாது. ஒரு கன்றுக்கு ஓடினால், வாகனத்தில் மோதினால் உயிரை இழந்து விடுவோம் என்று விளைவுகள் தெரியாததால் அது பயம் இல்லாமல் இருக்கிறது. ஒரு மனிதன் பயமில்லாத நிலையை அடைய வேண்டும் என்றால் ஞானத்தை அடைய வேண்டும். அதற்குத்தான் ஒரு கதை ஜென்னிலே உண்டு. ஒருவர் வாளை உருவி ஒரு ஞானியை வெட்டப் போகிறார். அந்த ஞானி சிரிக்கிறார். அப்போது அவர் கேட்கிறார், எதற்காக நீங்கள் சிரிக்கிறீர்கள் என்று. அப்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் யாரை வெட்டுகிறீர்களோ அவர் நீங்கள் வெட்டிய பிறகும் இருப்பார், அதனால் நான் சிரிக்கிறேன் என்று. இப்படி பயமே இல்லாத ஒருவரை பார்த்து அவர் சொல்லுகிறார், எப்படி உங்களுக்கு பயமே இல்லாமல் இருக்க முடிந்தது என்று. அவர் சொன்னார், நான் இந்த நொடியில் கூட வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து திருப்தியோடு இருக்கிறேன், அதனால் தான் எனக்கு பயம் இல்லாமல் இருக்கிறது. ஞானிகள் பயம் இல்லாமல் இருக்க முடியும். அவர்கள் எந்த வழியை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ள முடியும். எதற்கும் பயப்படாமல், எதிர்காலத்தை பற்றி பயப்படாமல் இருக்க முடியும். சாதாரண மனிதர்கள் நாம். எனவே அது ஒரு தாழ்வாரம். துணிவு என்பது ஒரு தாழ்வாரம். அதிலே பயமின்மை ஒரு மூலையிலே இருக்கிறது, பயம் இன்னொரு மூலையிலே இருக்கிறது. சாதாரண மனிதர்கள் பயப்படத்தான் வேண்டும். சமூகத்திலே நம்முடைய பெயர் கெட்டு போய்விடுமோ, நம்ம யாராவது தவறாக பேசுவார்களோ, நம் நேர்மைக்கு ஏதேனும் குறை வந்து விடுமோ என்றெல்லாம் ஒருவன் பயப்படத்தான் தேவைப்படுகிறது. தேவைப்படாமல் அச்சம் என்பதை, ஃபோபியா என்பதை சொல்வது ஒரு அதீத பயம். நாயை பார்த்து பயம் ஏற்படுவது இயல்புதான். ஆனால் நாயின் படத்தை பார்த்தே பயம் ஏற்படுவது, அல்லது அச்சம் என்பது வருவதற்கு முன்னாலே பயப்படுவது, இவற்றையெல்லாம் நாம் அச்சம் என்று சொல்கிறோம். ஃபோபியா என்பதற்கு இணையான ஒரு சொல்லாக நான் அச்சத்தை பார்க்கிறேன். சிலருக்கு பூனையை பார்த்தால் பயம் ஏற்படும். நெப்போலியன் கூட தன்னுடைய இறுதி காலத்தில் எலூரியோஃபோபியா என்கிற அந்த பூனையின் பயத்தால் தடுமாறியவர் என்பதை நாம் பார்க்கிறோம். பலருக்கு கரப்பான் பூச்சிகள், அது குறிப்பாக பெண்களுக்கு கரப்பான் பூச்சிகளை கண்டால் பயம் அதிகமாக. உங்களுக்கு எதை பார்த்து பயம் சார்? நான் எதுவும் ஒரு குறிப்பிட்ட உயிரை பார்த்தோ அல்லது ஒரு குறிப்பிட்ட விலங்கை பார்த்தோ எல்லாம் பயப்படுவதில்லை. நான் பயப்படுவதெல்லாம் வாழ்நாள் முழுவதும் நாம் சிறிதும் நம்முடைய வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு குறையில்லாமல் வாழ்ந்து விட வேண்டும் என்கிற அந்த பயத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அது பயம், அது அச்சம் இல்லை. அது பயம் என்றால் அது எச்சரிக்கையோடு, எச்சரிக்கை உணர்வு. சகல நேரம் ஒன்று. இரண்டாவது, நாம் சற்று மற்றவருடைய கருத்துக்களுக்கு நாம் சில நேரங்களில் அதிகப்படியான எடை கொடுத்து விடுகிறோமோ என்கிற சிந்தனை கூட ஏற்படுவது உண்டு. புறக்கணிக்கப்பட வேண்டிய கருத்துக்களுக்கு அவை வாழ்க்கையில் இயல்பாக இருக்கக்கூடியது. பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிற ஒவ்வொருவருமே இதை பற்றி சிந்தித்துத்தான் தீர வேண்டும். நிச்சயமா சார். தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தால் பிரச்சனை அல்ல. நாங்கள் ரசிக்க ரசிக்க நிறைய செய்திகள் உங்ககிட்ட இருந்து வந்துகிட்டே இருக்குது. ஆனா ரசனை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கான ரசனைகள்ல அது இயற்கையா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய அன்றாட நிகழ்வுகளா இருக்கலாம். அப்படி நீங்க ரசித்ததில் உங்களுக்கு பிடித்தது என்ன சார்? ரசித்தது என்று சொல்வது என்றால், எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்தை ரசித்து பார்க்கிற ஒரு மனப்பான்மையை நான் வளர்த்து கொண்டேன். ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு அழகு உண்டு. உதாரணமாக, நீங்கள் சிங்கப்பூரிலே இருக்கிற வீதிகளில் நடக்கிற போதும் அதை ரசித்து பார்ப்பது உண்டு. நம்முடைய தஞ்சாவூரிலே இருக்கிற வயல்களை பார்த்தும் நான் ரசிப்பது உண்டு. இமயமலைக்கு சென்று அந்த இமயமலையின் உயரத்திலே நாங்கள் நடைபயின்ற போது கூட அதை நாங்கள் ரசித்தோம். அதே நேரத்தில் கொல்லிமலையிலே நாங்கள் அங்கே அமைதியாக அமர்ந்திருக்கிற போதும் அதை ரசித்திருக்கிறேன். எல்லா இடங்களுமே ரசனைக்குரியவை தான். எதை செய்தாலும் அதை ரசித்து செய்வது தான் வாழ்க்கை மிகவும் முக்கியம். ஒரு தேநீரை பருகினால் கூட அந்த தேநீரை ஒவ்வொரு துளியாக ரசித்து பழகுவதை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு தேநீரை பருகுவதற்கு 15 நிமிடங்கள் தேவைப்படும். ஒவ்வொரு துளியையும் ரசித்து பருகு. எனக்கு ஒரு ரசம் சாதத்தை கூட நான் நேசித்து சாப்பிடுவேன். எனக்கு உணவின் ருசி என்பது அதில் இருக்கக்கூடிய பதார்த்தங்களை பொறுத்தல்ல, நாம் அதை பருகுகிற விதத்தில் தான் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். எனவே எதையும் நாம் உண்ணுதல் அதை ஒரு தமிழில் நிறைய சொற்கள் இருக்கின்றன. உண்பதற்கு கூட நிறைய சொற்கள் இருக்கின்றன. குடித்தல், குடித்தல் 12 வகை இருக்கிறது. குடித்தல், அருந்துதல் என்றால் மெதுவாக சாப்பிடுதல், குடித்தல் என்றால் ஒரே மடங்கில் குடித்துதல், உணவு அருந்துதல் என்பதை நாம் ஏன் சொன்னோம் என்றால் ரசித்து சாப்பிட வேண்டும். உணவருந்தி விட்டாயா என்று மதியத்தில் கேட்கக்கூடாது, சாப்பிட்டு விட்டாய் இரவு நேரத்தில் கேட்கலாம். ஏனென்றால் உணவு அருந்துகிறேன் என்று 1 மணி நேரத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது.
அருமை சார். பரவால்ல. அதுதான். அந்த அந்த உணவு அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு நம்ம உணர்வோட கலக்கணும் அப்படின்றது நீங்க சொல்ற அந்த ரசனை இருந்தா மட்டும் தான் அது உணர்வோட கலக்கும். ஒரு 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 நீண்ட நெடிய பகிர்வு எங்களுக்காக உங்களது மனம் திறந்த பகிர்வு. இப்போ நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய ஒரு தருணத்துல இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இலக்கியத்தில் மேலாண்மை. அது ஒரு ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான். இருந்தாலும் அந்த அந்த ஒரு மேலாண்மை அப்படின்ற ஒரு பதிவ குடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது சார்? நான் மதுரையிலே பணியாற்றி கொண்டிருந்த போது உபரி நேரம் கொஞ்சம் கிடைத்தது மாலை வேளைகளில். அப்போது ஏதாவது ஆய்வு செய்யலாம் என்று நினைத்தபோது மேலாண்மை படித்திருந்ததால் மேலாண்மையில் ஆய்வு செய்ய, ஏனென்றால் நான் அதுவரை வெறும் பிஎஸ்சி அக்ரி மட்டும்தான் அந்த படித்திருந்தேன். வேளாண்மை தொடர்பா உங்களுடைய படைப்புகள் இருக்கா நான் சார்? வருகிறேன், அதற்கு வருகிறேன். ஆ. மேலாண்மை படிப்பது என்பது நான் மதுரையிலே போனபோது அதை மேலாண்மையை படித்தேன். பிறகு மேலாண்மையிலேயே ஆய்வு செய்யலாம் என்று தோன்றிய போது ஒரு பேராசிரியர் ஜெயராமன் என்ற பெயர், அவர் திருக்குறளில் மேலாண்மையை பற்றி பேசுவதற்காக அழைத்தார். நான் அதற்காக திருக்குறளை படித்தபோது தான் திருக்குறளிலே ஸ்வாட் அனாலிசிஸ் வருகிறது, திருக்குறளிலே டெலிகேஷன் வருகிறது, மோட்டிவேஷன் வருகிறது. 60வது அதிகாரமே மோட்டிவேஷன் தான். அதை போலவே திருக்குறளிலே உதாரணமாக மோட்டிவேஷனுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் நான். பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறும் புலிதாக்குறின் என்று ஒரு குறள். இதற்கு பொருள், யானை பெரியதாக இருந்தாலும் புலியை பார்த்து அது பயப்படுவதற்கு காரணம் அதற்கு ஊக்கமின்மை என்று. அதே அதிகாரத்தில் இன்னொரு குறள் இருக்கிறது. சிதைவிடத்து ஒல்கார் உறவார் புதையம்பிற் பட்டுப்பாண்டு ஊடும் களிறு. போர்க்களத்திலே எவ்வளவு அம்புகள் பாய்ந்தாலும் தொடர்ந்து முன்னேறுகிற களிரை போல. அப்படி என்றால் அங்கே யானை ஊக்கமின்மைக்கு, இங்கே யானை எப்படி, அங்கே யானை இங்கே களிறு எப்படி ஊக்கமின்மைக்கு சொல்லப்படுகிற அதே யானையே இங்கே ஊக்கத்திற்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. இந்த 2 குறள்களையும் பற்றி பேராசிரியர் ஆசாஞா அவர்களிடம் கேட்டேன். அவர் சொன்னார், இந்த குறளையும் அந்த குறளையும் நீ ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதில்லை என்று சொன்னார். அடுத்த நாள் நான் இதை குறித்து பேச வேண்டும் என்று முடிவு செய்தேன். எப்படி பேசுவது? இரவு முழுவதும் நான் சிந்தித்தேன். எனக்கு ஒன்று புலப்பட்டது. வனத்திலே இருக்கிற அந்த யானைக்கு தன்னுடைய பலம் தெரியும். ஆனால் போர்க்களத்திலே இருக்கிற யானைக்கு பயிற்சி கொடுத்ததால் அதற்கு பலம் தெரியும். எனவே ஊக்கத்தை கூட பயிற்சியின் மூலம் ஏற்படுத்த முடியும் என்பதை நான் உணர்ந்தேன். இப்படி ஒவ்வொரு குறள்பாவாக பார்க்கிற போது மேலாண்மை கருத்துகள் நிறைய இருப்பதை பார்த்தேன். எனவே திருக்குறளில் மேலாண்மை என்று அந்த சொற்பொழிவை நிகழ்த்தினேன். இதிலேயே நான் ஆய்வு செய்யக்கூடாது என்று நினைத்தேன். திருக்குறளிலே ஆய்வு செய்தேன். அதற்கு பிறகு ஷேக்ஸ்பியர் அண்ட் மேனேஜ்மெண்ட் என்கிற ஒரு புத்தகத்தை பார்த்தேன். ஷேக்ஸ்பியரும் மேலாண்மை கருத்துக்களை நிறைய சொல்லி இருக்கிறார். உதாரணமாக 5ஆம் ஹென்ரியிலே ஹைரார்கியை பற்றி தேனீக்களோடு ஒப்பிட்டு ஒரு உதாரணத்தை ஷேக்ஸ்பியர் சொல்லியிருப்பார். அதை போல அதிலேயே எப்படி மெரிட் வெர்சஸ் சீனியாரிட்டியை பற்றி பேசியிருப்பார். பிறகு அதிலே நேர்மையை பற்றி பேசியிருப்பார், கரப்ஷனை பற்றி பேசியிருப்பார். ஷேக்ஸ்பியர் அந்த பல்வேறு நாடகங்களில் மேலாண்மை கருத்துக்களை மோட்டிவேஷன் பற்றி, ஏனென்றால் 5ஆம் ஹென்றி மன்னன் தன்னுடைய படை வீரர்களுக்கு ஒரு சொற்பொழிவை நிகழ்த்துவார். அதற்கு பிறகுதான் அந்த படை வீரர்கள் வெற்றி பெறுவார்கள். இதை போல பலவற்றை நாம் காண முடிந்தது. அதற்கு பிறகு நான் அர்த்த சாஸ்திரம், அதற்கு பிறகு சுக்கிரநீதி போன்ற பல நூல்களை படிப்பதற்கான வாய்ப்புகளை பெற்றேன். பாரதியாருடைய கவிதைகள் கூட மேலாண்மை கருத்துகள் இருக்கின்றன. இதை போல பலவற்றையும் படித்தபோது மேலாண் கருத்துக்களை நாம் இலக்கியங்களிலிருந்து எப்படி கொண்டு வர முடியும் என்பதை பற்றி யோசித்துத்தான் இந்த இலக்கியத்தில் மேலாண்மை என்கின்ற ஒன்றை எழுதினேன். அதில் மேல்நாட்டு இலக்கியங்களை பற்றியும் எழுதியிருப்பேன், தமிழ்நாட்டு இலக்கியங்களை பற்றியும் எழுதியிருப்பேன், பிரேம்சந்தனுடைய படபாயை பற்றி கூட நான் அதில் எழுதியிருக்கிறேன். இவற்றையெல்லாம் ஒப்பிட்டு எழுதுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதை எழுதினேன். அதை ஒரு புத்தகமாகவும் போட்டேன். வேளாண்மையை நான் படித்தாலும் வேளாண்மை குறித்து நான் பெரிதாக எதுவும் எழுதியதில்லை. ஆனால் வேளாண்மையிலே பின்னர் ஒரு ஆய்வு செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்ததால் அதிலே ஆய்வு செய்தேன். வேளாண்மையை பொறுத்தவரை இன்று இருக்கிற சூழலில் நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது எப்படி எளிய மக்கள் வேளாண்மையை லாபகரமாக செய்வது என்பதும், எப்படி சுற்றுச்சூழல் பாதிக்காமல் வேளாண்மையை செய்வது என்பதுதான். ஏனென்றால் சுற்றுச்சூழல் பாதிக்காமல் வேளாண்மை செய்ய வேண்டும் என்கிற கருத்தை ஃபியூகோகா முன்வைத்தார். 1 ஸ்டார் ரெவல்யூஷன் என்கிற அந்த புத்தகத்தில் அவர் வேளாண்மையை எப்படி இயற்கைக்கு சார்பாக செய்ய முடியும், நேச்சுரல் ஃபார்மிங், அவர் சொல்கிறார் நேச்சுரல் ஃபார்மிங் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ஆர்கானிக் ஃபார்மிங் என்று குறிப்பிடுகிறார். அதிலே அவர் எழுதியிருப்பார். அதை போன்ற கருத்துக்களை முன்வைத்து நாம் இளைஞர்களிடம் பெருவாரியாக வேளாண்மையில் ஈடுபடுவதற்கான ஊக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நான் ஒரு ஆய்வு செய்தேன் என்னுடைய முனைவர் பட்டத்திற்கு. அதிலே ஒரு முனைவர் பட்டம் வாங்கினேன். அதிலே ஆய்வு செய்கிற போது 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் நிறைய பேர் வேளாண்மையில் இருக்கிறார்கள் என்பது தெரிய வந்தது. இளைஞர்கள் நிறைய பேர் ஈடுபட்டால் வேளாண்மையிலே
புதுமைகளை புகுத்த முடியும், தொழில்நுட்பம் சார்ந்து செய்ய முடியும், அதிகமாக ஆட்கள் தேவைப்படுகிற நிலையை குறைக்க முடியும். அதே நேரத்தில் முழுமையாக இயற்கை வேளாண்மையை மட்டுமே செய்ய முடியாமல் போனாலும் இயற்கை வேளாண்மையை பெரிய அளவிலே எடுத்துச் செல்வதற்கும், சிறுதானியங்களை ஊக்குவிப்பதற்கும், மண் சார்ந்த ரகங்களை ஊக்குவிப்பதற்கும், மண் சார்ந்த மரங்களை நடுவதற்கும் நாம் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதன் மூலம் மிகப்பெரிய மாற்றங்களை நாம் ஏற்படுத்த முடியும் என்று நான் நினைக்கிறேன். வேளாண்மையை லாபகரமான தொழிலாக மாற்றி காட்டுவதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய சவால். வேளாண்மையை செய்கிறார்கள், ஆனால் அவர்கள் பலர் லாபம் இல்லாமல் இதை விடவும் முடியாது என்கிற காரணத்தால், வேளாண்மைக்கு பழக்கப்பட்டு விட்டதால், வேளாண்மையை நேசிப்பதால், வேளாண்மையை தவிர வேறு எதுவும் தெரியாததால் அவர்கள் அதை செய்கிறார்கள். இன்னும் சிலரோ வேளாண்மையை ஒரு தொண்டாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அதை லாபகரமாக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் யோசிக்க வேண்டும். அருமை சார். இப்போ அழகா சொன்னீங்க, ஊக்கம் அப்படின்றது கூட வந்து பயிற்சியின் அடிப்படையில வர்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிக்க வேண்டிய ஒரு செய்தி நீங்க சொன்னதுல. இப்போ நிகழ்ச்சியோட நிறைவா வந்து விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, உங்களுடைய ஒட்டுமொத்த சாராம்சமா? வாழ்க்கையில் நான் அனைவருக்கும் கூறுகிற ஒரே ஒரு ஆலோசனை, ஏனென்றால் இது அறிவுரை அல்ல, ஆலோசனை ஒன்றே ஒன்றுதான். மகிழ்ச்சியாக இருங்கள். எதையோ தேடி ஓடாதீர்கள். ஓடி ஓடி மகிழ்ச்சியை தொலைத்து விடாதீர்கள். மகிழ்ச்சியை காட்டிலும் உயர்ந்த அறம் ஒன்று இல்லை. மகிழ்ச்சியே உயர்ந்த அறம். வாழ்க்கையின் நோக்கமே மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சியை தியாகம் செய்துவிட்டு நீங்கள் எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை. எனவே மகிழ்ச்சியை மட்டுமே மனத்திலே நிறுத்தி நீங்கள் வாழ்க்கையை தொடருங்கள். அருமை சார். மகிழ்வித்து மகிழ்தல் அப்படின்றது வந்து இப்போ உங்களுடைய இந்த நேர்காணல் மூலமா எங்க நேயர்களுக்கு நீங்க அருமையான ஒரு மகிழ்ச்சியை பரிசளிச்சிருக்கீங்க. அந்த வகையில எங்களுடைய விவித் பாரதி தமிழ் பண்பலை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் சார். நன்றிகள், வணக்கங்கள்.